நம்ம வீட்டு பொண்ணு இந்த லட்சணத்துல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? இங்க பாருங்க தம்பி, நீங்க 6 மாசம் டைம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இவ விஷயத்துல தயவு செஞ்சு ஒரு முடிவெடுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இவளை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல. எப்ப என்ன யோசிப்பா, என்ன செய்வான்னு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. நீங்க உங்க வீட்ல பேசி உடனே இவளை கண்ணாலம் பண்ணுவீங்களோ, இல்ல அடுத்த 6 மாசத்துல உங்க அண்ணனுக்கு கண்ணாலத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாலம் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 6 மாசத்துல இவளை கண்ணாலம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நீங்களே பாத்தீங்கல்ல, கண்ணு முன்னாடி என் அண்ணனோட உறவை இழந்துட்டு நிக்கிற. இப்படியே போனா எங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 6 மாசம் டைம்ல உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நாங்க இவ கைய கால உடைச்சாவது எவனுக்காவது கண்ணால பண்ணி வச்சிடறோம். இதுக்கு மேல உங்களுக்கு டைம்ல கொடுக்க முடியாது. புரியுதாடி? உனக்கு சேர்த்தா சொல்லின்னு இருக்கேன். 6 மாசத்துல 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு நடுவுல உங்களுக்குள்ள சண்டை அது இதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து நின்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் உனக்கு கொண்டு போட்டுருவேன்.